ஹாய் காய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ட்ரெயின் ஸ்ட்ரீட் இன் ஹனாய் வியட்நாமில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ டேரெக்டாக வந்து ரூட் கிடையாது, ஏன்னா வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. 6 o'clock ட்ரெயின் வரும், பட் 4 o'clock பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்கும், அந்த வீடு பின்னாடி வந்து கஃபே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த வழியில் போனீங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக போயிடலாம், பட் கண்டிப்பாக தான் வாங்கணும், அப்போ தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க அந்த சைடு வரத்துக்கு. ஸோ பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த கஃபே. ஸோ அப்படியே கஃபே இது சும்மா உள்ள உட்காரத்துக்கு இடம், வெளில தான் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் பாருங்களேன் இவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ட்ரெயின் ஸ்ட்ரீட் பார்க்க ஏதோ ஃபாரினில் வந்து லைக் இட்டாலி அந்த மாதிரி ஒரு ரோம் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு அந்த மாதிரி இருக்கும். வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. லைக் பாருங்களேன் இது ஏன் ஃபோனாகவே எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு, ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது குவாலிட்டி, லைக் நல்லா இருந்தது. ஸோ இதுதான் வந்து ட்ரெயின் ட்ராக்கு. ஸோ நீங்கள் ட்ரெயின் ட்ராக் மேலே நடக்கலாம், உட்காரலாம், சாப்பிட்லாம், அந்த மாதிரி வீடியோ எடுத்துக்கலாம். பட் 6 மணிக்கு மேலே நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடாது, ஏன்னா வந்து அது வந்து ட்ரெயின் டைமு. ஸோ யூஸ்வலாகவே இங்கே வந்து 2022க்கு அப்புறம் வந்து ட்ரெயின் வந்து எப்பவுமே வந்து மத்தியானம் லைக் 6 மத்தியானம் வந்து அங்கே சைனாலேருந்து அங்கே வரும். அண்ட் ஈவினிங் வந்து இங்கே இந்த ட்ரெயின் வந்து இங்கே வந்து நிற்கும். ஸோ இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா இங்கே வந்து சைனா வரைக்கும் போகுது. ஸோ லைக் சைனா வந்து ஜஸ்ட் 215 கிலோமீட்டர் தான். ஸோ அதனால் ரொம்ப கிட்ட தான். ஸோ இதுதான் அந்த ட்ரெயின் ட்ராக். 6 மணிக்கு மேலே நம்மளால் ட்ரெயின் வருது பார்க்கலாம், பட் நம்மளால் இங்கே வந்து கஃபே சாப்பிட முடியாது. அண்ட் கஃபே சாப்பிடலாம், பட் இந்த ட்ராக் மேலே நடக்க முடியாது. ஸோ நீங்கள் ட்ராக்கில் நடக்கிற மாதிரி வீடியோ, ஸோ கஃபே வெளில கூட சேர்லாம் போட்டிருப்பாங்க, அங்கே போய் நீங்கள் உட்காந்து லைக் ட்ரெயின் வர மாதிரி வீடியோ எடுக்கலாம். ஸோ இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இங்கே வந்து ட்ரெடிஷ்னல் எக் காஃபி வந்து சர்வ் பண்ணுறாங்க எல்லா கஃபேலையும். அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு எக் காஃபி தர ஒரு ஷாப்பை தான் நம்ம வந்து போயிருக்கோம். சரி ஓகே, முதல்ல வந்து வீடியோ எடுத்துடலாம், இது எங்கே இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு கட்ட இடம் வரைக்கும் தான் இருக்குது, அதுக்கு மேலே வந்து ஒரு செக் போஸ்ட் மாதிரி வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து சைனா வந்துடும். ஸோ லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 40 கிலோமீட்டருக்கு அப்புறம் சைனா வரும். ஸோ வந்து தூரம் இருக்குது. ஸோ லைக் சவுத் சைனா தான். ஸோ இங்கே பாருங்க ட்ரெயின் போகிற மாதிரி ஒரு பெயிண்டிங்லாம் பண்ணியிருந்தாங்க அழகாக. அப்படி நானும் வந்து நிறைய கிளிப்ஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தேன். இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது, அப்படியே ஒரு ரியல் ட்ரெயின் ட்ராக்கு. இங்கே அவ்வளோ வீடு வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி வீடெல்லாம் வந்து டெவலப் பண்ணிட்டாங்க, லைக் ஷாப்ஸாக கஃபே மாதிரி டெவலப் பண்ணிட்டாங்க, டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி. ஆனால் வேறு லெவலில் இருந்தது சொல்ல போனால் எக்ஸ்பீரியன்ஸு. அவ்வளோ கஃபே இருந்தது, ஒரு கஃபேல ஒரு விதமான ஆம்பியன்ஸ். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ட்ரெயின் ஸ்டேஜில் இருக்கோம். ஸோ அந்த ஃபோட்டோலாம் இருக்காங்க பின்னாடி ட்ரெயின். ஸோ நான் ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் பார்த்தீங்கன்னா, என்னோட புது ட்ரைபாட் வாங்கியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் வருது, கிளாரிட்டி நல்லா இருக்கிற மாதிரி இந்த ட்ரைபாட் போட்டதுக்கப்புறம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் என் ஹோட்டல். ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் கம்பெனி வந்து பே பண்ணுறாங்க இந்த $40 $40,000 டாங் காஃபி எக் காஃபி ட்ரை பண்ணுறோம். ஸோ இதுதான் ஃபேமஸான ஒரு காஃபி இங்கே. ஸோ பாட்டி உங்களை தான் அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டி வந்து பயங்கரமான கார்லாம் வச்சுருவாங்க. ஸோ வந்து எல்லாமே கார்ஸ் மாதிரி கிரீட்டிங் கார்ட்ஸ் பண்ணி இதில் வந்து எனக்கு ஹாப்பி பர்த்டே கிஃப்ட் ஃப்ரம் வியட்நாம் அந்த மாதிரி. ஸோ பாருங்களா 3Dயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து நார்மல் ஒயிட் காஃபி ஆர்டர் பண்ணேன், ஒரு காஃபி ஒயிட் இல்லை, கீழே வந்து தண்ணி வச்சுருக்காங்க சூடாக வச்சுருக்காங்க. பட் அது வாஸ் ரியலி அமேசிங் நைஸ். இந்த மாதிரி தான் நம்ம எப்பவுமே சூடாக வச்சுக்கலாம். ஐம் நாட் அ காஃபி ஃபேன், பட் இந்த ஒயிட் காஃபி வாங்கினது லைக் நார்மல் காஃபி மாதிரி தான் இருந்தது. ஸோ ஒரு 2 ஒயிட் காஃபி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மில்க் தருவாங்க. ஸோ இதெல்லாம் மில்க் தருவாங்க. அண்ட் திஸ் இஸ் சுகர் சிரப், சாரி மில்க் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ சுகர் சிரப் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும், பிகாஸ் லைக் சுகர் வந்து போட மாட்டாங்க, கஸ்பாக தான் கொடுப்பாங்க. வியட்நாம் காஃபி இஸ் ரியலி ஃபேமஸ். ஸோ நாங்கள் என்னோட எக் காஃபி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 15 minutes ஆயிரும். நீங்கள் ஆர்டர் போட்டு நீங்கள் வரும். பட் ஓகே, இட் வாஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ். லைக் நோ ஸ்மெல், பாலையில் மக்கியில், பட் ஒரு ஃபீல் வரும் உங்களுக்கு. நீங்கள் சாப்பிடுங்க முடியாது. மோஸ்டோட எக்கோட ஒயிட் தான் யூஸ் பண்ணுவாங்க இதில், அப்போ தான் இந்த மாதிரி ஸ்பாஞ்சியாக வரும். பாருங்களேன் நான் எவ்வளோ கலக்கிறேன், ஆனால் வந்து எங்களுக்கு டிகாஷன் தெரியாது. டிகாஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. லாஸ்ட்டில் ஒரு 10 ml தான் டிகாஷன் இருக்கும். அப்போ எல்லாமே
டேஸ்ட்டு வந்து சொல்லவே கூடாது, வேறு லெவலில் டேஸ்ட்டு. வாய் உள்ளே போட்டுதுப்பா சூப்பராக இருக்கும் கைஸ் டேஸ்ட்டு. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு நம்ம சென்னையில் அவ்வளோவா அதெல்லாம் கிடையாது காஃபிலாம், பட் கண்டிப்பாக நிறைய ட்ரெயின்ஸ் இருக்குது, அது மட்டும் நல்லா கன்ஃபார்மு. அவங்களும் இந்த மாதிரி பண்ணலாம், பட் நம்ம கவர்மெண்ட் அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி. ஜஸ்ட் லைக் 2 மீட்டர் கேப் தான், 2 சைடில் பாருங்கள், 2 மீட்டர் கூட கிடையாது. லா. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம காஃபி வந்து குடிச்சாச்சு, எக் காஃபிப்பா வேறு லெவல் டேஸ்ட்டு. அப்படியே இங்கே நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இங்கே வந்து இந்த ட்ரெயின் வந்து ஹனாய் டு சைனா இருக்க போகுது, வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் சைனா. அதான் இங்கே வந்து சைனா வந்து அவங்கக்கிட்டே கேட்டால் ஜஸ்ட் 215 கிலோமீட்டர் தான், ஜஸ்ட் 215 கிலோமீட்டர், ரொம்ப கிட்டே இங்கே சைனா. ஸோ ஆல்மோஸ்ட் பக்கெட் லிஸ்ட் சைனா அந்த மாதிரி தான் கணக்காகும். ஸோ வா ஏதாவது ஸ்ட்ரெயின் ட்ராக் அண்ட் எக் காஃபி வந்து ஃபஸ்ட் டைம் குடிக்கும்போது சூப்பராக இருக்குது, செகண்ட் டைம் குடிக்கும்போது ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் உங்களுக்கு. ஸோ வா இட்ஸ் கூல். ஸோ மேலே வந்து மோஸ்ட்லி அந்த நோரா தான் இருக்குது. நிறைய நாயெல்லாம் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள். ஸோ அம்மா சொல்லுமா. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸோ எப்படிமா செக் காஃபி? Very tasty, yummy. I have never had such kind of coffee. Superb tasty. You should try. நீங்கள் வியட்நாம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரெயின் ஸ்ட்ரீட்டை வந்து மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வாங்க. பிகாஸ் இது மிஸ் பண்ணிங்கன்னா லைக் இட்ஸ் மிஸ்ட், அவ்வளோதான். ஸோ யூ ஷுட் என்ஜாய். ஏன்னா ரெண்டு பக்கமும் பியூட்டிஃபுல்லாக கெஃபேஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி நீங்கள் பார்க்கலாம். அண்ட் கொரியன் ஆண்டி கூட பார்க்கலாம். எஸ், திஸ் இஸ் கொரியன் ஆண்டி. நீங்கள் வந்து இந்த மாதிரி கொரியன் ஆண்டி, கொரியன் ஆண்டி, ஜப்பான் ஆண்டி வந்து ரெண்டு பக்கமும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் எங்களுக்கு வந்து பெஸ்ட் டே, ஏன்னா கிளைமேட் வந்து அவ்வளோ மழை பெய்யலாம். ஸோ கிளைமேட் வந்து கோல்டாக இருக்குது, அப்படி இல்லைனா வந்து செம்ம வெயில் அடிக்குமா, எதுவுமே என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ ட்ரெயின் ஏன் வரல கேட்டிங்கன்னா, ட்ரெயின் வந்து 6 மணிக்கு மேலே தான் வரும். எல்லா மக்களும் தொடுத்து வச்சுட்ருவாங்க, அதுக்கப்புறம் தான் ட்ரெயின் வரும் போல இருக்குது. ஸோ நல்லா ஒரு 4-5 செக்யூரிட்டி நிற்கிறாங்க எல்லா இடத்துலையும், ஸ்டாப்னு. அவ்வளோதான் கைஸ் வீடியோ. ஸோ பார்த்தீங்கன்னா 5 o'clock ஆயிடுச்சு. அவங்க சொன்னாங்க வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு 4 o'clock பண்ணிங்கன்னா 5 o'clock வரைக்கும் என்ஜாய் பண்ணலாம், 5:30 இருக்கும். பிகாஸ் வந்து ட்ரெயின் வரும்போது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கும். அண்ட் அது மட்டும் கிடையாது, ரொம்ப டார்க் ஆயிருமா இங்கே. பட் சம்மர் மந்த் தான், பட் இன்னும் கொஞ்சம் டார்க் ஆயிருமா, உங்களால் அவ்வளோவா என்ஜாய் பண்ண முடியாது. மோஸ்ட்லி வரவங்கலாம் 4 o'clock வந்துடுவாங்க. அண்ட் 6 o'clock ஒரு ட்ரெயினாச்சும் பார்த்துட்டு போவாங்கன்னு. பட் நமக்கு அந்த லக் கிடைக்கல. பட் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஸோ நான் தான் உங்களோட பதிரி. டாட்டா பாய்.